மாஸான முட்டை மாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? தோசைக்கல் இருந்தால் போதும். இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்தோன்னா இந்த முட்டை மாஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம இதில் சேர்த்துருக்கிற மசாலா வந்து நல்ல ஒரு மணத்தையும் சுவையும் தரதா இருக்கும். கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 6 முட்டை எடுத்து வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்திங்கன்னா தோல் ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2 கை நிறைய சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 3 எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 தான் யூஸ் பண்ணேன். ஒரு 6-7 பல் பூண்டு, அதுக்கு ஈக்குவலாக இஞ்சி. இதுதான் அதுக்கு தேவையானது. இப்போ இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, அதனால் நான் தட்டி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சின்ன வெங்காயத்தையும் நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுக்கணும். அதனால் நான் வந்து இதில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சாப்பர் வந்து நமக்கு சூப்பராக கட் பண்ணி கொடுக்குது. நேரமும் நிறைய மிச்சமாகுது. ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்ன பிராண்டுன்னு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே இதுக்கு தாளிக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம சாப்பிடும்போது வாயில் மாட்டோம். அதனால் கரம் மசாலா வந்து பவுடராக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தட்டி வச்ச இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தட்டி வச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டை போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதேமாரி பொடி பொடியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சேன் இல்லையா 2 தக்காளி, அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கணும். தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வரணும். ரொம்ப ட்ரையாகவும் வதங்கக்கூடாது. தக்காளியும் ரொம்பவும் நமக்கு வந்து பச்சையாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப வரன்னு ஆயிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா பெரட்டி எடுத்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. இப்போது ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கையால் கசக்கிட்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். இந்த கருவேப்பிலையும் இந்த பச்சை மிளகாயும் நம்ம தோசைக்கல்லில் போட்டு இந்த வெங்காயத்தோட வதக்கும் போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாசம் செம்மையாக இருக்கும். இப்போது அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சமாக தான் வதங்கணும். க்ரன்ச்சியாக இருக்கணும் வெங்காயம். இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச மசாலாவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்ல கல் சூடாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது 2யுமே சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக உப்பு, அந்த போட்டோம் இல்லையா நீளமாக நறுக்கின வெங்காயம், அதுக்கு தேவையான உப்பு. இப்போ நல்லா நம்ம இந்த மாதிரி கொத்தி எடுக்கணும். டக்குன்னு கொத்தி எடுக்கணும். ரொம்ப சூடேறி புகை வந்துச்சுன்னா ஃப்ளேமை கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. இப்போ நல்லா மசாலா சுருள பெரட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம உரித்து வச்ச முட்டையை மஞ்சக்கருவை தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நம்ம பெரட்டி எடுத்துட்டா நம்ம சூப்பரான முட்டை மாஸ் ரெடி ஆயிரும். நல்லா வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொத்தி எடுக்கணும். அப்போ தான் அந்த வந்து மசாலாவும் முட்டையும் தூளாக நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகும்.
நம்ம கடைங்களில் தான் இப்படி வாங்கி சாப்பிடுவோம். வீட்டிலையே அதை விட டேஸ்ட்டாகவே நம்மளால் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையும் கொஞ்சம் நமக்கு சேர்க்க வேண்டிய பொருளை எப்பப்போ சேர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே போதும், நமக்கு டேஸ்ட்டாக கிடச்சிரும். இப்போது மஞ்சள் கருவை சேர்த்துட்டு லைட்டாக பிரட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலருக்கு மஞ்சள் கருவும் சேர்த்து பண்ணால் பிடிக்கும்னா முதல்லே கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த மஞ்சள் கரு ஸ்மெல் ரொம்ப பிடிக்காததுனால நான் கடைசியில் தான் உருண்டையாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப மணமாகவும் இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம சேர்த்துருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எடுத்துகிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம பரிமாறினா நம்மளுடைய சூப்பரான முட்டை மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை.